ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு என்ன டென்ஸ் நாங்க நேத்து ஃபுல்லா பார்த்து முடிச்சிருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் பார்த்தாச்சு தானே. மை பிரதர் வாஸ் பிட்டன் பை அ டாக் லாஸ்ட் வீக், அதான் கடைசியா பார்த்தோம். அதா என்னடா யாருமே பேசுறீங்கல்ல, மியூட் பண்ணிருக்கா? இல்லையே, அன்மியூட்ல தானே இருக்கு. வை நாட்? யாருமே பேசுறீங்க எனக்கு கேக்குது இல்லையா இல்லாட்டி? Hello, ma'am. எஸ், நவ் ஐ கேன் ஹியர் யூ. Hello. ஓ யா, ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். Good evening. இப்பதான் கேக்குது, இப்பதான் கேக்குது Good எல்லாருக்கும். evening, miss. ஓகே, Good evening, madam. Madam. குட் ஈவினிங், குட் ஈவினிங். இவ்வளவு நேரம் ஒருத்தர் சத்தம் கேட்கல எனக்கு. which link? So how did you come without this Zoom link? பாபா சாங்க போன லிங்கே வரலையா உங்களுக்கு? லிங்க் வந்து தானே வந்தது மேம். வந்திருக்கே, எல்லாருக்கும் போடப்பட்டிருக்கே. வந்திருக்கு வந்திருக்கு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் இல்ல? நீங்க எந்த எந்த பேட்ச்? which batch are you in? ஆ நீங்க எந்த பேட்ச்? அஷா நீங்க எந்த பேட்ச்? அஷா, I'm asking you which batch are you in? எந்த பேட்ச் நீங்க? எல்லாத்துலயும் போடப்பட்டிருக்கே. சும்மா பொய் சொல்லாதீங்கடா பார்க்காம. Miss வந்திருக்கு எல்லாத்துலயும். நான் வந்திருக்கு வந்திருக்கு. 25 batch miss. யாரு 25 பேட்ச்? 25 பேட்சுக்கெல்லாம் வந்திருக்கு. அப்படிதானே? வந்திருக்கு. ஆமா. எல்லா பேட்ச்லயும் போடப்பட்டிருக்கே. எல்லாம் போட்டிருக்கு போட்டிருக்கு போட்டிருக்கு. லிங்க் வந்திருக்கு. நீங்க பார்க்காதது உடப்பில்ல. லிங்க் இருக்கு, இந்த போன்ல இருக்கு எல்லாம். ரைட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். இது என்னன்னு ஜானுக்கே லிங்க் வர. பாபா ஜான் ஒரு நம்பர் இருக்கு, அவனுக்கு லிங்க் அனுப்பிடுங்க பாபா. போன் ஜான் அப்படின்னு இருக்கு பாருங்க, அவனுக்கு அனுப்பிடுங்க 8 மணி லிங்க். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னு போடும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா வில் வில் அல்லது ஷெல், வில் அல்லது ஷெல், அதோட ஒரு பி வரப்போகுது, பிளஸ் V3 பிளஸ் பை. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ரைட். முதலாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்
அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். They will tell you. They will tell you. Subject object சொல்லுங்க. They Subject subject. object. Subject They. they. Object You. you. Tell. Will tell வந்து verb. அப்ப எப்படி வரப்போகுது? யூ யூவாவே தான் இருக்கும், மாறாது. ஆகவே யூ. மிஸ் வீடியோ பின் பண்ணுங்க மிஸ். ஓ, இந்த வீடியோ பின் பண்ண வந்துட்டேனா? இப்ப சரியா? இப்ப சரியா? எஸ் மிஸ். ஓகே. பிரதீஷ் இருக்கியா நீ கிளாஸ்ல? இருக்கியாடா? அப்ப யூ எப்படி வரப்போகுது? யூ will be be. டெல் எப்படி மாறப்போகுது? இல்ல எஸ் மிஸ். மைக்கு நம்ம அப்செட் ஆயிடுச்சு மிஸ். இருக்கிறேன். ஓகே. யூ வில் பி. டெல் என்னவா மாறப்போகுது? told. You will be told. They will tell you. You will be told. By. By understand. By. By them. them. அப்ப எப்படி வரப்போகுது தமிழ்ல? அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள், நீ அவர்களால் கூறப்படுவாய். அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள், அவர்கள் உனக்கு கூறுவார்கள், அல்லது அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள், நீங்கள் அவர்களால் கூறப்படுவீர்கள். நீங்கள் அவர்களால் கூறப்படுவீர்கள். The second one. அவள் விளக்கை ஏற்றுவாள். She will light the lamp. She will light the lamp. Subject object சொல்லுங்க. See subject. See subject. Lamp object. Lamp object. Light. Light Verb. verb. அப்ப எப்படி வரப்போகுது? பீட்டர் யாரும் இல்லையா இன்னைக்கு? பீட்டர், விஜயகாந்த் யாருமே இல்லையா கிளாஸ்ல? அன்பு ஒருத்தருமே இல்லையா கிளாஸ்ல? அன்பு இல்ல, விஜயகாந்தும் இல்ல, பீட்டரும் இல்ல. சத்தம் இல்ல கிளாஸ்ல. மஹிந்தன் எல்லாம் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கீங்க. பேசுனா என்ன முத்து கொட்டிடுமா? லதா 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 உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க சிங்களத்துல இருந்து படிச்சுட்டு வந்து இங்க நீங்க அட்வான்ஸுக்கு ஜாயின் பண்ணீங்களா லதா? இல்ல மிஸ், நான் உங்களோட கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். அந்த மிஸ் கிட்ட நான் சொன்னேன். யூ மீன் நீங்க இப்ப பேசிக்ல இருந்தே போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே. அப்ப நீங்க திரும்ப எல்லாம் பே பண்ணுனீங்களா? இல்ல தானே? இல்ல நான் அந்த பே பண்ண ரிசீட் அனுப்புனேன். ஓகே ஓகே. அப்ப நீங்க திரும்ப எதுவும் பே பண்ண சொன்னாங்கன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க யாரு அப்படின்னு சொல்லி. நீங்க பே பண்ணலாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க அப்படி இந்த கிளாஸே அப்ப கண்டினியூ பண்ணிட்டு போங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அங்க படிச்சதுக்கும் இங்க படிச்சதுக்குமான வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? ஓகே. She will light the lamp. அப்ப எப்படி வரப்போகுது? The lamp. The lamp. The lamp will be. The lamp will be lit by. Will be lit. Lit by her. By her. அவள் விளக்கை ஏற்றுவாள். அந்த விளக்கு அவளால் ஏற்றப்படும். தமிழ் எழுதிக்கொள்ளுங்க. அவள் விளக்கை ஏற்றுவாள். அந்த விளக்கு அவளால் ஏற்றப்படும். நகுலா is there? நகுலா இருக்கிறாவா? No. Slide past participle lit.
வேற என்ன எல்லா கிளாஸுக்கும் மாறது இந்த மதுராஞ்சலி எதையாவது தூக்கிக்கொண்டு தேவையில்லாத கேள்வியதான் வந்து கேட்கும். ஆனா நான் பாஸ் பார்ட்டிசிபிள் ஒரு செட்டே ஒரு ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்தேங்க. அது இருக்கு மிஸ். பத்திரமா இருக்கு. சாம்பிராணி பிடிக்கணும், சும்மா வைக்க கூடாது. ஒரு 5 சிரட்டை கண்ணுள்ள சிரட்டை எடுங்க. 3 கண்ணுள்ள சிரட்டை எடுத்து நல்ல சாம்பிராணி போடுங்க. போட்டு நீங்களும் அது மேலே உட்கார்ந்துக்கணும். பாருங்க, அடுத்த வருடம் தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு இருக்கு. அடுத்த வருடம் தேர்தல் நடத்தப்படும். அப்ப யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த இடத்துல? சப்ஜெக்ட் இல்ல. யார் நடத்துவார்கள், யார் தேர்தலை நடத்துவார்கள் அப்படின்னு கேட்டா ஒரு விடை கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே என்ன அங்க கொடுக்கப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. அப்ப சப்ஜெக்ட் தராட்டி நாங்க என்ன எழுத மாட்டோம்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். ஆகவே அது என்னவாவே தரப்பட்டிருக்கு? Passive voice. passive voice ஆகத்தான் தரப்பட்டிருக்கிறது. ரைட், passive voice ஆ தான் இருக்கு. ஆகவே எப்படி வரும்? The election will be held next year. The election will be held next year. அது என்ன பாபா மெசேஜ்? Fifth one. Sorry, fourth one. அந்த பெண் உங்களுடைய அறையை சுத்தம் செய்வாள். That lady will clean your room. That lady will clean your room. That lady will clean your room. அந்த பெண் உங்களுடைய அறையை சுத்தம் செய்வாள். எப்படி வரப்போகுது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. Lady subject. That lady subject. Room object. Room object. Clean verb. Clean verb. Right. இப்ப எப்படி வரப்போகுது? Your room. Your room will be cleaned by that lady. உங்களுடைய அறை, அந்த பெண் உங்களுடைய அறையை சுத்தம் செய்வாள். உங்களுடைய அறை அந்த பெண்ணால் சுத்தம் செய்யப்படும். சுத்தம் செய்யப்பட்டது. படும், ஃபியூச்சர், பட்டதல்ல, படும். அந்த அறை அந்த பெண்ணால் சுத்தம் செய்யப்படும். உங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் இருக்கு. உங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்படும். அப்ப யார் அறிவிப்பார்கள் சொல்லியிருக்கா? சப்ஜெக்ட் இல்ல, சொல்லப்படவில்லை. ஆகவே அங்க என்ன தரப்படல? சப்ஜெக்ட் தரல. ஆகவே அங்க என்ன எழுத மாட்டோம்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். அப்ப அது ஏற்கனவே என்னமாவே தரப்பட்டிருக்கு? passive தான் தரப்பட்டிருக்கு. அப்ப எப்படி வரும்? You will be informed soon. You will be informed soon. Sixth one. அவன் பிராணிகளுக்கு உணவளிப்பான். He will feed the animals. He will feed the animals. He will feed the animals. Subject object சொல்லுங்க. Subject he. Subject he. Animals object. Object animals. Feed. Feed. அப்ப எப்படி வரப்போகுது? The animals. The animals will be fed. feed வந்து fed ஆக மாறும். Fed by him. அவன் அந்த பிராணிகளுக்கு உணவளிப்பான். அவன்
அந்த பிராணிகளுக்கு உணவளிப்பான். அந்த பிராணிகள் அவனால் உணவளிக்கப்படும். அந்த பிராணிகள் அவனால் உணவளிக்கப்படும். தமிழ்ல அவள் எங்களை காண்பாள். She will see us. She will see us. She will see us. Subject object சொல்லுங்க. See Be subject. As object. Object. See verb. Be verb. எப்படி வரப்போகுது? We அஸ்தான் எப்படி வரப்போகுது? We. Will be. We will be. See வந்து See. என்னவா மாறப்போகுது? Seen Seen by her. By. seen by மதுராஞ்சலி புரியுதா? ஆ அவைகள்தான் சிம்பிள் ஃபியூச்சர். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், சிம்பிள் பாஸ்ட் பார்த்துட்டோம், சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்து நாங்க பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. எழுதுங்க, டக்குன்னு எழுதுங்க தமிழ்ல. ஏலா ஷாலாவா துகாமி நின்னேன் இருக்கு, அதை வெட்டிட்டு அவர்கள் மண்டபத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் எழுதுங்க. அவர்கள் மண்டபத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மண்டபத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ரெண்டாவது பஹான் பத்துக்கரமி நின்னேன் இருக்கு, அவள் விளக்குகளை ஏற்றிக் கொண்டு இருக்கிறாள். அவள் விளக்குகளை ஏற்றிக் கொண்டு இருக்கிறாள். அவள் விளக்குகளை ஏற்றிக்கொண்டு. மூன்றாவது பல்லட்ட கேமதமின் இன்னேன் இருக்கு, நாய்களுக்கு உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாய்களுக்கு உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாய்களுக்கு உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான்காவது பார் அழுத்தடியா கரமின் தியேன்னேன் இருக்கு, அந்த வீதி புனரமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வீதி புனரமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒஹு லிப்பியா கிளியமின் இன்னேன் இருக்கு, அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். பாடம் சாகாச்சா கரமின் இன்னேன் இருக்கு, அவர்கள் பாடத்தை குறித்து கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாடத்தை குறித்து கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கண்டாயம் லீட் கரமின் இன்னேன் இருக்கு, அவள் குழுவை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாள். அவள் குழுவை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாள். மேடம் ஆறாவது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். அவர்கள் பாடத்தை குறித்து கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேங்க்யூ மிஸ். ஜெவி வந்துட்டீங்களா? ஜெவி ஜெவி 2 கிளாஸ்ல கால் வச்சிட்டு இருக்கிறா. ஜான் வந்துருச்சாடா லிங்க்? ஏன்டா உங்களோட குரூப்க்கு லிங்க் வரலையாடா? இல்ல மிஸ். ஏன் தெரியல. எந்த குரூப்புக்கு வரல? 22 24க்கும் 25க்கும். 25க்கு வந்துடுது மிஸ். 25 வந்துடுது. 25க்கு வரல. அது இல்லாட்டி நான் வரலனே வந்துடுவேன். டிப்ளமா இங்கிலீஷ் தமிழ் 25 அந்த குரூப்பா? அதுல நானும் இருக்கேன். வரல. ஒரு சின்ன டவுட் மிஸ் கேட்டா பேசாதீங்க. They will tell you
என்றேக்க அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். அதுவே யூ வில் பி டோல்ட் பை தெம் என்றேக்க அது என்னென்று மாறும்? Come again, திரும்ப சொல்லுங்க. என்ன? They will tell you என்றேக்க ஆக்டிவ் வாய்ஸ்ல அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். அதுவே பாசிவ் வாய்ஸ்ல you will be told by them என்றேக்க அதன் அர்த்தம் என்னென்று மாறும்? நீங்கள் You அவர்களால் will be told. கூறப்படுவீர்கள் அல்லது அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள் தானே, அது அப்படித்தானே மாறும். அப்ப நீங்கள் அவர்களால் கூறப்படுவீர்கள். பசிவ். நீங்கள் அவர்களால் கூறப்படுவீர்கள். நீங்கள் அவர்களால் கூறப்படுவீர்கள். புரியுதா? அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள், நீங்கள் அவர்களால் கூறப்படுவீர்கள். அவங்ககிட்ட இருந்து நீங்க கேட்பீங்க. ம் சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு அவர்களால் கூறப்படும் என்று வராதா? உங்களுக்கு அவர்களால் அதுல ஆக்டிவ் வாய்ஸா சொல்லுங்க. அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள் தானே. ஓ, they will told you active voice. passive voice வந்து உங்களுக்கு அவர்களால் கூறப்படும் என்று வராதா? உங்களுக்கு அப்படியும் வரலாம். எஸ், அதான் கரெக்டா. தமிழ் ப்ராப்பரா வர்றது சென்டென்ஸ்னா அதான் உங்களுக்கு அவர்களால் கூறப்படும். இவ கேட்ட டவுட் அதான் இருக்கு நினைக்கிறேன். சரியா மதுராஞ்சினி? சரியா? அந்த தமிழ் சரியா? நான் தான் தமிழ்ல பிள்ளையா சொல்லிட்டேன். அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள், அவர்களால் உங்களுக்கு கூறப்படும். சரியா? அப்ப சரியா? ஃபியூச்சர் டென்ஸ்ல நீங்க you will be அந்த you will be told என்றதுக்கு நீங்க எஸ் யூ வில் பி டோல்டுனா உங்களுக்கு கூறப்படும் தான் அர்த்தம். யூ வில் பி டோல்டுன்றது உங்களுக்கு நான் கதைக்கிற ஓகே மிஸ் எனக்கு விளங்கிட்டு. ஓகே இன்னொன்று மிஸ் அதுல என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மிஸ் அந்த ரமேஷ் அவளுக்கு அழைப்பு எடுத்தான் என்று இருக்கல்லோ மிஸ். எஸ் Ramesh invited her. Passive voice, he was invited by Ramesh. அத வந்து தமிழ்ல மாத்தேக்க அவள் ரமேஷால் அழைப்பு விடுக்கப்பட்டாள் என்றது ராதா? விடுக்கப்பட்டாள். எஸ், விடுக்கப்பட்டாள். அவள் அல்லது அழைக்கப்பட்டாள். அழைப்பு விடுத்தான். அவள் ரமேஷால் அழைப்பு விடுக்கப்பட்டாள். சரி மிஸ். அப்படிதான் தமிழ்ல. தேங்க்யூ. அவர்கள் மண்டபத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். They are sweeping the hall. They are sweeping the hall. Subject object சொல்லுங்க. Subject. இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் am is are வரப்போகுது. am அல்லது is அல்லது are, am அல்லது is அல்லது are, அதோட ஒரு being வரப்போகுது. being என்ற verb வரப்போகுது, auxiliary verb plus V3 plus by. அதுவே ஸ்ட்ரக்சர். அப்ப முதலாவது they are sweeping the hall. they subject, hall object, sweeping என்றது verb. அப்ப எப்படி வரப்போகுது சொல்லுங்க. The hall is the hall is being swept by them. அவர்கள் மண்டபத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்டபம் அவர்களால் கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மண்டபம் அவர்களால் கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. She is lighting the lamps. She
She is lighting the lamps. Subject object சொல்லுங்க. See She subject, subject, the lamp lamp, subject, lighting lighting, என்றது verb. verb. எப்படி வரப்போகுது? The lamp Lamps, are the lamps are Lit. being being lit uh, Lit. lit by But her. அவள் விளக்குகளை ஏற்றிக்கொண்டிருக்கிறாள். அந்த விளக்குகள் அவளால் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விளக்குகள் அவளால் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்து பல்லாட்ட கேமதேமே நின்னே அப்படின்னு இருக்கு. அப்ப நாய்க்கு உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு இருக்கு. அப்ப யார் உணவளிக்கிறார்கள் இருக்கா? இல்ல யார் subject இல்ல சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆகவே என்ன கொடுக்கப்படவில்லை? அங்க subject கொடுக்கப்படவில்லை. சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆகவே என்ன எழுத மாட்டோம்? active voice ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். அது ஏற்கனவே அப்ப என்னவா தரப்பட்டிருக்கு? passive voice பாசிவா தான் தரப்பட்டிருக்கு. அப்ப the dog is being fed. The dog is being யார் அது கிளாஸ்க்குள்ள வந்து போன் கதைக்கிறது? வெளியே போய் கதைக்கலாமே. காதால மட்டும் கேட்டு படிக்கிற ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தயவு செய்து போன் பேசுறாக்க வெளியே போகும். Hi போன் miss. பேசுறாக்கள், ரேடியோ கேட்கிறாக்கள் எல்லாம் ஓடிருங்க வெளியே. Hi miss. ஹாய் ஜெவி, வந்துட்டீங்களா? வரும்போதே ஒரு அர்ச்சனை உண்டு மிஸ். அர்ச்சனையோட தான் நீங்க வர்ற நேரமே அர்ச்சனை கிடைக்குது பாத்தீங்க தானே? நான் வரும்போதும் இப்படித்தான், யாருக்கும் நல்ல முறை பேஜ் விழுந்தது. நீங்க 2 பேரும் வந்தாலும் அப்படித்தான். முடிஞ்சதா ஜெவி கிளாஸ்? மிஸ் முடிஞ்சது. How was it? என்ன மிஸ்? எப்படி இருந்தது? மிஸ் நல்லா இருந்தது. வேணா நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் போறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் மிஸ். அது சரி. ஃபோன் பண்ணியா? எஸ் மிஸ், வாய்ஸ் போடுறேன். ஓகே. The fourth one என்ன மிஸ் படி? present continuous tense. ஓகே. Page number 4. ஓகே மிஸ். The fourth one வீதி புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. வீதி. அப்ப யார் புனரமைக்கிறார்கள் அப்படின்னு இருக்கா? இல்லை. ஆகவே என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆகவே நாங்க ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். அப்ப பாசிவாதான் தரப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இருக்கு? The road is being repaired. One. He is writing a letter. He is writing a letter. Subject object சொல்லுங்க. He subject. Subject he. Letter. Object. Letter. Writing Object. அப்ப எப்படி வரப்போகுது? The letter. Is being written by him. ஒரு கடிதம் அவனால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் ஒரு கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறான். ஒரு கடிதம் அவனால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. Sixth one. They are discussing the lesson. They are discussing the lessons. எப்படி வரப்போகுது? Subject they,
object lessons discussing verb. அப்ப எப்படி வரும்? The lessons the lessons வருது. அப்ப வருமா is வருமா? Lessons are being discussed by them. அவர்கள் பாடத்தை குறித்து கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடம் அவர்களால் கலந்தாலோசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாடம் அவர்களால் கலந்தாலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. She is leading the team. She is leading the team. எப்படி வரப்போகுது? She subject, team object, leading verb. எப்படி வரும்? The team is being led by her. Good. அடுத்து past continuous. இது present continuous. அடுத்து past continuous. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் வரப்போகுது பாரு. past continuous. past continuousல am is இருக்கு பதிலா was and verb வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றது being plus V3 plus by அதான் வரப்போகுது. Past continuous. இப்ப structure வரப்போகுது was அல்லது being வரப்போகுது plus V3 வரப்போகுது by என்ற preposition வரப்போகுது. இது அதோடைய structure. was அல்லது being V3 by என்ற preposition. First one, அவன் காரை ஓட்டிக் கொண்டு இருந்தான். He was driving a car. He was driving a car. அவன் காரை ஓட்டிக் கொண்டு இருந்தான். அப்ப he என்றது subject, car என்றது object, verb எது? Driving. ஏண்டா தூங்கி விழுறீங்க எல்லாரும்? எப்படி வரப்போகுது? A car was being driven by him. அவன் ஒரு காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஒரு கார் அவனால் ஓட்டப்பட்டு கொண்டு இருந்தது. தமிழ் எழுது. ஒரு கார் அவனால் ஓட்டப்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். They were discussing the problem. They were discussing the problem. They subject, problem object, discussing verb. அப்ப எப்படி வரப்போகுது? The problem was discussed.
The problem was being Discuss. discussed Discussed by them. by them. Hmm. பிரதான அறையில் பரீட்சை நடைபெற்று கொண்டிருந்தது. அப்ப யார் பரீட்சை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல இருக்கா? இல்ல. அப்ப அது எங்க அங்க என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. Subject தரல. ஆகவே என்ன எழுத மாட்டோம்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். அப்ப அது என்னவாவே தரப்பட்டிருக்கு? passive. ஆக்டிவ் வாய்ஸ் தரப்பட்டிருக்கு. தரப்பட்டிருக்கு. ஆகவே an exam was being held in the main hall. Fourth one. அவள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார். She was advising the students. She was advising the students. She was advising the students. She under the subject, students under the object, advising under the verb. எப்படி வரப்போகுது? The students The students were being were being being advised advised by her. By her. by her. மாணவர்கள் அவளால் அறிவுரை கூறப்பட்டுக் கொண்டு இருந்தார்கள். அவள் மாணவர்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருந்தாள். அந்த மாணவர்கள் அவளால் அறிவுரை கூறப்பட்டுக் கொண்டு இருந்தார்கள். உங்களுடைய கடிதம் டைப் பண்ணப்பட்டு கொண்டு இருந்தது. அப்ப யார் டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல மிஸ். இல்லை. ஆகவே என்ன தரப்படவில்லை? ஆக்டிவ் வாய்ஸ் தரப்படவில்லை. சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆகவே ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். ஏற்கனவே அது பாசிவா தான் தரப்பட்டிருக்கு. அப்ப your letter was being typed ன்னு வரும். your letter was being typed. அடுத்து 6th one. அவள் நாய்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தாள். She was feeding the dogs. She was feeding the dogs. எப்படி வரப்போகுது? Excuse me miss. Subject. Yes. ஊட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க தானே மிஸ். அதுக்கு என்ன மிஸ் இங்கிலீஷ்? Feeding தான். சாப்பாடு குடுக்கறதுக்கும் ஃபீடிங் தான், சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஃபீடிங் தான், ஊட்டுறதுக்கும் ஃபீடிங் தான். ஓகே. அப்ப இது அக்கார்டிங் டு the situation we should decide. அவங்க வந்து உணவளித்து, இப்ப நாயா இருந்தா ஊட்டி விட மாட்டேங்க. நாய்க்கு ஊட்டாக்கள் இருப்பீங்க. ஜெவி நாய்க்கு ஊட்டி தான் விடுவீங்களா ஜெவி? உங்களுக்கு எனக்கே ஊட்டணும் மிஸ், நாய்க்கு வேற நான் ஊட்டணுமா? இல்ல அதான் மிஸ், எனக்கு அப்பாதான் ஊட்டி விடுவார். அப்ப அதை நான் எப்படி சென்டென்ஸ் அப்பா தான் ஊட்டி விடுவார். அப்ப my father feeds me. அது அப்பா ஊட்டி விடுவார். அது ஃபீட் தான். ஃபீட். சாப்பாடு குடுக்கறதும் ஃபீட் தான். ஓகே. Thank you. She was feeding the dogs. அப்ப she வந்து subject, dog subject, feeding வந்து verb. எப்படி வரப்போகுது? The dogs were being fed by her. ஜெவி, உங்களுக்கு மட்டும் சோறு விட்டு நான் மட்டும் இங்க பாயசத்தை போடணுமா?
ஹஸ்பண்ட் இதுல நிக்கிறா, சொல்லட்டும் அந்த பிள்ளைதான் பாயசத்தை போட சொல்லுதுன்னு. நான் சொல்லுங்க சொன்னா மிஸ், சொல்லுங்க மிஸ். எங்க போச்சு அறிவண்டு கேட்க மாட்டாரா? உங்களைத்தான் கண்டுட்டாரு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். அந்த நம்புவாரோ தெரியாது, இந்த பிள்ளையான்னு கேட்பாரு. இந்த பூனையா பால் குடிக்க நம்ப மாட்டார். ஏன் பால் குடிக்கும், அது பீரே குடிக்கும்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பீரே குடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியுது. என்னது? அவர் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். He was writing a letter. He was writing a letter. அப்ப he என்றது subject, letter என்றது object, writing என்றது verb. எப்படி வரப்போகுது? A letter Was being a letter was written written by him. being written by him. Written by him. அவன் ஒரு கடிதத்தை எழுதி கொண்டிருந்தான். ஒரு கடிதம் அவனால் எழுதப்பட்டு கொண்டு இருந்தது. அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு பாசிவ் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு பாசிவ் இல்ல. அப்ப அடுத்து வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். அப்ப இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, ஹேஸ் சிங்குலராக இருந்தால் ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரப்போகுது. அதோட பீன் வரப்போகுது. பீன் பிளஸ் V3 பிளஸ் பை. இதோடைய ஸ்ட்ரக்சர் ஹேஸ், ஹேவ், பீன், V3 பை. அப்ப முதலாவது, அவன் என்னுடைய மக்கை உடைத்து விட்டான். He has broken my mug. He has broken my mug. He has Godrej always trying to break my mug. யாரோ predict பண்ணி Godrejக்கு லிங்க் கிடைக்கல மிஸ். Godrejக்கு லிங்க் கிடைக்கலையாமா? யார் சொல்லுது? நான் Godrejக்கு எடுத்து கேட்டேன் அனுப்ப சொல்லி, அப்ப Godrej சொன்னாரு தனக்கும் வரலன்னு. எனக்கும் வரல மிஸ். அப்படியா? பார்க்கணும், செக் பண்ணு. He has broken. எனக்கு மட்டும் எப்படி வந்துருச்சு? அதானே. என்னது? எனக்கு மட்டும் எப்படி வந்தது? அந்த மக்கு வந்து எந்த கிளாஸ்ல இருக்கீங்க? சத்தமே இல்ல இன்னைக்கு. ஏன் தெரிஞ்சிருச்சா? போலீஸ் தெரிஞ்சு விட்டதா? Miss, how was your experience, ma'am? I am and Swebro is not in previous class. It was really good. You know, it was really good, calm and quiet. After you both went from the class, it was calm and quiet. Really. நானுமா மிஸ்? டாமனோ டூமனோ மிஸ். இவங்க ரெண்டு பேரும் நீ சும்மா தானடா இருப்ப. மிஸ் டாமனோ டூமனோ. நான் போறேன் மிஸ். மீட்டிங் முடிஞ்சது. வேற மீட்டிங் இல்லையா சுவி? இல்ல கழுத கட்ட குட்டிச்சவரு தானே. நான் மிஸ் இந்த கிளாஸ் ஒன் பண்ணிட்டு நான் போன்ல மைண்ட் நான் கண்டேன். He has broken my mug. Subject object சொல்லுங்க. He subject. He is subject. Object. Mug object. Broken verb. Okay. The sentence read. My mug has been broken. My mug has been broken by him. Has been broken by him. By him. அவன் என்னுடைய மக்கை உடைத்து விட்டான். என்னுடைய மக் அவனால் உடைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மக் அவனால் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உனக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். They have sent you a letter. They have
they have sent you a letter. They subject, letter object, sent verb. எப்படி இருப்பது? A letter has been Sent by them. ஓ சாரி இந்த இடத்துல எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு? 2. பாருங்க. They have sent you a letter. என்னத்தை அனுப்பி இருக்கிறார்கள்? என்ன அனுப்பி இருக்கிறார்கள்? லெட்டர் மிஸ். லெட்டர். அப்ப லெட்டர் ஒரு ஆப்ஜெக்ட். யாருக்கு அனுப்பி இருக்கிறார்கள்? எனக்கு. யூ உனக்கு. ஆகவே யாருக்கு? உனக்கு. அது உனக்கு. நீயும் ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப 2 ஆப்ஜெக்ட். அப்ப 2 பாசிவ் வாய்ஸ் நாங்க எழுதணும். முதலாவது இந்த லெட்டரை கொண்டு வந்து பாசிவ் வாய்ஸ் எழுதுவோம். அப்ப a letter has been sent to you by them. ஒரு கடிதம் அவர்களால் உனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்து நீய வச்சு செய். You have been sent a letter by them. நீ அவர்களிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டாய். ஒரு கடிதம் அவர்களால் உனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீ அவர்களிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். அடுத்து தேர்ட் ஒன். அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். They have told me. They have told me. They என்றது சப்ஜெக்ட், me என்றது ஆப்ஜெக்ட், told என்றது verb. இப்ப எப்படி வரப்போகுது? I have been told by them. அடுத்து the fourth one. அந்த கேட் மூடப்பட்டுள்ளது. அப்ப அந்த கேட் மூடப்பட்டுள்ளது. யார் மூடி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கா? இல்லை. என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆகவே பசிவா தான் தரப்பட்டிருக்கு, ஆக்டிவ் இல்ல. ஆகவே that gate has been locked ன்னு இருக்கு. that gate has been locked. அந்த கேட் மூடப்பட்டு உள்ளது. ரைட். அடுத்து பாருங்க. அந்த அறை சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அப்ப யார் சுத்தம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கா? இல்ல. அப்ப அங்கேயும் என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆகவே ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம், அது பாசிவா தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே that room has been cleaned இருக்கு. அடுத்து 6th one. They have invited me. அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். They have invited me. They have invited me. அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். They என்றது subject, invited என்றது verb. அப்ப எப்படி வரப்போகுது? நீ வந்து ஐயா மாறப்போகுது. I have been
invited. I have been invited by them. I have been invited by them. அடுத்து. He has swept the room. He has swept the room. அவன் அறையை கூட்டி இருக்கிறான். He has swept the room. அவன் அறையை கூட்டி இருக்கிறான். அப்ப he என்றது subject, room என்கின்றது object, swept என்றது we. அவ எப்படி வரப்போகுது? The room has been swept has been swept by him. by him. By him. பதம் present perfect. டைம் என்ன படிக்கலாமா? ஓ 9:21 தானா? நல்லா டைம் இருக்கு. டைமே போகாது. அடுத்து the past perfect tense. Past perfect tense. Past perfect tense. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுன்னா past perfect had வரப்போகுது. had been அதோட been, had been plus V3 plus by. முதலாவது அவன் என்னை அழைத்திருந்தான். He had invited me. He had invited me. அவன் என்னை அழைத்திருந்தான். அப்ப he என்றது subject, me என்றது object, invited என்றது we. இப்ப எப்படி வரப்போகுது? me வந்து ஐயா மாறும். I had been invited by him. அவன் என்னை அழைத்திருந்தான். நான் அவனால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் அவனால் அழைக்கப்பட்டிருந்தேன். அடுத்து இரண்டாவது. அவர்கள் உனக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள். They had informed you. They had informed you. They had informed you. அப்ப எப்படி வரப்போகுது? They என்றது subject, you object, informed we2 தானேமா? we2 தான். இப்பதான் வந்தீங்களா? நஃபீலா, நான் உங்களுக்கு குட் ஈவினிங் சொன்னேன். நான் உங்களுக்கு விளங்கல. அதுக்கப்புறம் தேடி பார்க்கதான் அப்படி வந்தேன். வந்து புள்ள வந்திருக்கான்னு பாப்போம்னு பார்த்தேன். ரைட், இப்பதான் வந்தேன். ரைட். நீங்க பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் இன்னைக்கு படிச்சிட்டீங்களா? நான் அனுப்புற வீடியோ பாத்தீங்களா? அது ஹாஃப் தான் பார்த்தேன். அது ஒட்டோவா ஆஃப் ஆகுது. நான் அந்த வாய்ஸ் போடணும்னு தான் இருந்தேன். அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்குள்ள ஒட்டோவா ஆஃப் ஆகுது. திருப்பி ஓபன் பண்ணி உள்ளுக்கு போகல, மறுபடியும் ஃபெஸ்ட்ல இருந்தே தான் இதாகிட்டு போகுது. சார் பரவாயில்ல. இப்ப நான் 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற நேரம் நீங்க அங்க வந்து லைவா ஜாயின் பண்ணுங்க. 10 கேளு தானே உங்களுக்கு அந்த டைம். 10 கேளு. அந்த நேரத்துக்கு இங்க 7:30 தானே. யா அந்த டைம். ஹாய் நகலா சிஸ்டர். ஹாய் டாய். You have been informed by them.
they had informed you. அடுத்து you You had been Have good. been. You had been You informed had by been informed informed by them. by them. By them. by them. அவர்களால் எனக்கு அறிவிக்கப்பட்டதா? அவர்கள் எனக்கு அவர்களால் அவர்கள் உனக்கு அவர்கள் உனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். You had been நீ informed. அவர்களால் தெரியப்படுத்தப்பட்டிருந்தாய். நீ அவர்களால் தெரியப்படுத்தப்பட்டிருந்தாய். நீ அவர்களால் அவர்களால் தானே, இந்த பைன்றது ஆள் தானே. நீ அவர்களால் ஆலோ தெரியப்படுத்தப்பட்ட. yesterday சொன்னீங்கன்னா பை Yes. ரூல் 4 தானே பை Rule 3. Rule 3. அவர்களால் தெரியப்பட்ட அழைக்கப்பட்டிருந்த அல்லது அறியப்படுத்தப்பட்டிருந்த அது தெரியப்படுத்தப்பட்டிருந்த. ரமேஷ் இமெயில் அனுப்பியிருந்தான். ரமேஷ் had sent an email. ரமேஷ் had sent an email. ரமேஷ் had sent an email. அப்ப எப்படி வரப்போகுது? an email had ரமேஷ் வந்து சப்ஜெக்ட், ரமேஷ் சப்ஜெக்ட், இமெயில் ஆப்ஜெக்ட், எப்படி வரும்? an email an email had been Sent to Ramesh. sent to Ramesha. Sent by Ramesh. by Ramesh. An email had been வரும். An email had been sent by Ramesh. ரமேஷ் இமெயில் அனுப்பியிருந்தான். ஒரு இமெயில் ரமேஷினால் அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு இமெயில் ரமேஷினால் அனுப்பப்பட்டது. அப்ப என்னுடைய சிம் கார்டு தடை செய்யப்பட்டிருந்தது. யார் தடை செய்தாங்கன்னு சொல்லியிருக்கா? இல்லை. ஆகவே என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. அப்ப என்ன எழுத மாட்டோம்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். ரைட். அப்ப அது ஏற்கனவே என்னவாவே தரப்பட்டிருக்கு? பாசிவா தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே எப்படி வருது? மை சிம் கார்டு ஹேட் பீன் பேண்ட். பேன் அப்படின்னு சொல்றது தடை பண்றது. தடை பண்றதுதான் பேண்ட்னு சொல்லுவோம். அப்ப மை சிம் கார்டு had been banned. My SIM card had been banned. எக்ஸ்கியூஸ் மிஸ், நகுலா சிஸ்டர் வந்திருக்காங்களா அன்னைக்கு? இல்ல, இன்னைக்கு வரையில. வரல. ரெக்கார்டிங் தானே பாப்பா. சத்தம் என்னன்னு வச்சிருக்கேன். அவன் நாளைக்கு ரெக்கார்டிங் பாப்பா. அதனால மிஸ் நாங்க சத்தம் இல்ல இருக்கு. சத்தம் ரெக்கார்டிங் பாக்கும்போது ஹாய் நகுலா சிஸ்டர், how are you? ஃபைன் டா, அல்ஹம்துலில்லாஹ் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நீங்க அது நஃபீலா ஜெவி. என்னோட சேர்ந்து யாருக்கு அரபு படிச்சு தரணுமோ வாங்க, நானும் அரபு படிச்சு தரேன். அம்மா இங்கிலீஷ் படிச்சு தருவா, பொண்ணு அரபு. அம்மா இங்கிலீஷும் பொண்ணு அரபும். நல்லா தானே? நல்லா. என்ன மிஸ் அரபா? என்ன அரபிக்? இங்கிலீஷ் படிக்கிறாவா? பொண்ணு அரபு படிச்சு கொடுக்க போதும். ஓ ஐ see. என்னதான் அம்மான்னு சொல்றா. அம்மா இங்கிலீஷ் படிப்பிக்கிறாவா? தான் அரபு படிப்பிக்க போறா. தமிழ்ல யாரும் மிஸ் படிச்சு கொடுக்குறது இதுல இருக்கிற எல்லாருக்கும்? நீங்க வாரீங்களா சுவி? எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோமே. நீர் போலீஸ் வேலையை தவிர எல்லா வேலையும் செய்து தொலையும். என்ன செய்யறது? நாங்கள் பொழைக்கணும் தான். நீங்கள் பொழைச்சு தொலையும் தானே. அந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். யார் கைது செய்தாங்கன்னு சொல்லியிருக்கா? யார் கைது செய்தார்கள்னு சொல்லியிருக்கா? அங்க சிரி போலீஸ் போட்டிருக்கா? இல்லை.
இல்லை. ஆகவே யாரும் சொல்லப்படல. ஆகவே சப்ஜெக்ட் தரப்படவில்லை. அப்ப என்ன எழுத மாட்டோம்? Active voice voice. எழுத மாட்டேன். ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். ஆகவே that person had been taken into custody. That person had been taken into Custody. custody. அவன் கைது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தான். அடுத்து அவன் உங்களுக்கு சொல்லி இருந்தான். he had told you. he had told you. அவன் உங்களுக்கு சொல்லி இருந்தான். அப்ப சப்ஜெக்ட் சொல்லுங்க. He. you வந்து ஆப்ஜெக்ட், told வந்து verb. Verb. அப்ப எப்படி வருது? you ஆவே தான் இருக்கும். you had been Told by him. Told by him. had been told By him. by him. Him. நீ அவனால் சொல்லப்பட்டிருந்தாய். நீ அவனால் கூறப்பட்டிருந்தாய். Seventh one. நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். I had informed them. I had informed them. I had informed them. நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். I என்றது சப்ஜெக்ட், them என்றது ஆப்ஜெக்ட், Verb. verb. Informed என்றது verb. அப்ப எப்படி வரப்போகுது? them வந்து தேயமா இருப்போது. They Had been. They had been. Informed. Informed by me. Him. They have been informed by me. நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். அவர்கள் என் மூலம் தெரிந்து கொண்டார்கள், அல்லது அவர்கள் என்னால் தெரியப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் என்னால் தெரியப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். The eighth one. அவள் பிரச்சனை புரிந்து கொண்டிருந்தார். She had understood the problem. She had understood the problem. அப்ப எப்படி வரப்போகுது? She என்றது சப்ஜெக்ட், problem என்றது ஆப்ஜெக்ட், understood என்றது verb. இப்ப எப்படி வரும்? The problem had been Understood. By her. அவள் பிரச்சனை புரிந்து கொண்டிருந்தாள். அந்த பிரச்சனை அவளால் புரியப்பட்டு இருந்தது. அடுத்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் முடிஞ்சாச்சு. அடுத்து நாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். எனக்கு என்னவோ டைம் ஸ்லோவா போற மாதிரியே இருக்கும். அதே ஃபீலிங், சேம் feeling. நித்திர தூங்குது பயங்கரமா. Same blood, miss. White blood, same blood. அது white blood same blood வேற. அது அட்வான்ஸ் இல்லையா அவங்க? ஏண்டா நல்லா காணுமே அகலம். அங்கதான் எட்டுன்னு அங்க டெரரா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க டைம் பாஸுக்கு வராங்களே. அதானே அவங்களுக்கு அட்வான்ஸ் தேவையில்லை. உமக்கு அது புரியுது இல்ல மொக்கு. இந்த லேட்டா புரிஞ்சு. எனக்கு புரியலையே. அந்த பக்கிக்கு புரியவே சுவை.
அந்த மீன் அனுப்பிவிடும், அப்பதான் அது புரியும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா வில் அல்லது ஷல். அந்த மைக் எடுத்துட்டு போறத அனுப்பி இதுதான் அதுக்கு வருது, அதுதான் இதுக்கு வருதுன்னு அனுப்பணும். வில் அல்லது ஷல். அது எங்க அல்லது அப்ப எப்படி அது இன்ஸ்டன்டா கிடைக்குது சரி உங்களுக்கு? என்னது மிஸ்? உங்க 2 பேருக்கும், சுவிக்கும் ஜெவிக்கும் எப்படி அது அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு கிடைக்குது? அதெல்லாம் மிஸ் அப்படியே இந்த பிளட்ல ஊர்னது மிஸ். அதை அப்படியே அந்த டச்சோட இருக்கிறது தானே. அது ஏதோ என்ன மிஸ், ட்வின் சோல்னு சொல்லுவாங்க மிஸ். அப்படியா அது இருக்கும் அப்படியே இது? அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அடிக்கிறது அப்படியா? அப்படியா மிஸ்? அந்த அந்த ஒரு விஷயத்தை ஈர்த்து கொண்டு இருக்கிற நாடி அப்படியே டச்ல டெலிவரி கொஞ்சம் அதிகமா வேலை செய்து போல. அந்த வடிவேல ஒரு தடவை அந்த தப்பு எடுத்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அடிக்கிறது, அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அடிக்கிற மாதிரி வாங்கி அடிக்கிறது அது. அப்ப அப்படியேதான். ஸ்ட்ரக்சர் வில் அல்லது ஷல். ஹேவ் வரப்போகுது பீன், ஹேவோட ஒரு பீன், have been plus V3 by V3 plus by. அப்ப முதலாவது அவர் கதவை லாக் செய்திருப்பார். He will have locked the door. He will have locked the door. அவர் கதவை லாக் செய்து இருப்பார். அப்ப he என்றது சப்ஜெக்ட், டோர் என்றது ஆப்ஜெக்ட், லாக்ட் என்றது verb. The door எப்படி வரப்போகுது? The door have been, will have been. The door will will have been have locked. been locked. locked by him. By him. அப்ப அவர் கதவை லாக் செய்திருப்பார். அந்த கதவு அவரால் லாக் செய்யப்பட்டிருக்கும். அந்த கதவு அவரால் லாக் செய்யப்பட்டு இருக்கும். அவர்கள் அந்த காரை விற்றிருப்பார்கள். They will have sold that car. They will have. அவரால் மூடப்பட்டிருக்கும் என்றாலும் சரிதானே? ஆமா, லாக் பண்றதுன்ற பூட்டப்பட்டிருக்கும் சொல்லு. லாக்ன்றது பூட்டப்பட்டிருக்கும். லாக்னு சொல்ல, க்ளோஸ்ட்னு சொன்னா மூடுறது. க்ளோஸ்ட்னு வந்திருந்தா இந்த இடத்துல மூடுறது. லாக் பண்ணி இருக்கு, லாக் பூட்டி பூட்டப்பட்டிருக்கு. ஓகே. They will have sold that car. அவர்கள் அந்த காரை விற்றிருப்பார்கள். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. They subject, car object, sold verb. The car will have been that will car have been being sold by. will يا have. رب انا فانت دوكي تليفون نفسك قولي خلاص. ஜோஹரா ஹலோ மாத்தி வாங்கோ வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ 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 வரிசையா வாங்கோ. That car will have been sold by them. அவர்கள் அந்த காரை விற்றிருப்பார்கள். அந்த கார் அவர்களால் விற்கப்பட்டிருக்கும். அந்த கார் அவர்களால் விற்கப்பட்டிருக்கும். அவர் என்னுடைய போனை திருத்தி இருப்பார். He will have repaired my phone. He will have repaired
repaired my phone. My phone. நம்ம எப்படி He வருது? subject, He subject, phone phone object, object, prepared verb. repaired verb. V2. அப்ப எப்படி வருது? My phone My My phone My will phone Will have will been have been have been repaired. will have repaired by him. been repaired. my phone will have been Rep- repaired. என்னம்மா சிரிக்கிறீங்க? Why சிரிக்கிறது were it வழங்குதா? நான் சிரிக்கிறது உங்களுக்கு வழங்குதா? ஆமா மிஸ். ஏதோ உண்மையை நினைச்சேன் சிரிச்சேன் மாதிரி இருக்கிறீங்க மிஸ். நான் நினைச்சேன் சிரிச்சேன். என்ன தெரியுது? நான் அந்த போர்டுல இருந்து என்ன தெரியுதா? அதான் மிஸ் என்ன நினைச்சேன் சிரிச்சேன். My phone will have been repaired By him. by him. by him. ஐயோ, இடிக்குது. Ravin email அனுப்பியிருப்பா. Ravin will have sent an email. Ravin will have sent An email. an email. Ravin will have sent An email will அப்ப எப்படி வரப்போகுது? Ravin subject, subject, email, Email an object. email object, Sent. sent, என்னது? எப்படி வருது? an email 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 Will have been will have been sent by Ravin. will have been sent by Naveen. sent ஒரு by குட் சொல்றாங்கல்ல மிஸ், எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம். Ravin. very good. குட்டு கலைஞ்ச பக்கியாச்சு. வேணா தலையில ஒரு குத்துவாங்களே ஒரு தவிர குட்டா சொல்றாங்கல்ல மிஸ், சொல்ல இடையில வந்து மாட்டாங்க. சேர்ந்து சரியா சொல்றோம். குட்டு கலையிற பக்கி. வேணா குட்டுவாங்க. நல்ல உதாரணம் கொடுத்தேன் மிஸ். நான் நேற்று சோறு அது என்ன மறக்கவே இல்ல சார். தூங்க சோறுத்தாண்ட என்ன வருது? இனி வரப்பாங்களா யாரும்? யாரும் மறக்க மாட்டாங்க. க்ளோஸ்னாலே சுவி சோத்துப்பானே. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம் எங்க போனாலும். Fifth one. அவர்கள் கூட்டத்தை தள்ளி போட்டிருப்பார்கள். They will have postponed the meeting. They will have Postponed. They will have postponed Subject, on maybe. the meeting. Meeting. எப்படி வரப்போகுது? They subject, meeting object, postpone verb. எப்படி வரும்? The The meeting meeting The meeting. The meeting will have been postponed by them. will have been postponed by them. Postponed by by them. them. Good. சொல்லிட்டேன். அவர்களால் அந்த கூட்டத்தை தள்ளி போடப்பட்டது. அவர்கள் அந்த கூட்டத்தை தள்ளி போட்டிருப்பார்கள். அந்த கூட்டம் அவர்களால் தள்ளி போடப்பட்டிருக்கும். அந்த கூட்டம் அவர்களால் தள்ளி போடப்பட்டிருக்கும். அவள் கடிதம் எழுதி இருப்பாள். She will have written a letter. She will have written a letter. She will have written a letter. எப்படி வருது? She subject, letter object, written verb. அப்ப எப்படி வரும்? verb. A letter will have been. Being written. A letter will have been. Have been. Written. Written. Written அல்ல. Written.
written by him. by by her. her. அவள் ஒரு கடிதம் எழுதி இருப்பாள். ஒரு கடிதம் அவளால் எழுதப்பட்டிருக்கும். ஒரு கடிதம் அவளால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்த 7வது. யாரோ அறை கூட்டப்பட்டிருக்கும். யார் கூட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா? No, miss. யாருன்னு கேட்டா விட கிடைக்குதா? இல்லை. ஆகவே அங்க என்ன தரப்படவில்லை? ஆக்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு ஆளை சப்ஜெக்ட் ஒரு ஆள் பிறகு தரப்படவில்லை. சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆகவே ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். அப்ப ஆகவே அது என்னவாவே தரப்பட்டிருக்கு? Passive. passive voice ஆகத்தான் the hall will have been swept. தரப்பட்டு இருக்கிறது. அப்ப எப்படி வரும்? The hall will have been swept. அந்த அறை அவளால் கூட்டப்பட்டிருக்குமா? அந்த அறை கூட்டப்பட்டது. சப்ஜெக்ட் தரல. அவர்கள் ஆளுங்க வரல. ஆளுங்க வராது. The hall will have been swept. அந்த அறை கூட்டப்பட்டிருக்கும். அந்த அறை கூட்டப்பட்டிருக்கும். அடுத்த 8வது. என்னை தெரிவு செய்திருப்பார்கள். யார் தெரிவு செய்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்கா? No, miss. இல்லை. ஆகவே என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. ஆக என்ன எழுத மாட்டோம்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். அப்ப அது ஆகவே பாசிவாவே தான் தரப்பட்டிருக்கு. I will have been selected. I will have been selected. மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஓ அதுல மிஸ் அப்படியே 6வது கொஞ்சம் பாருங்க. அவள் கடிதம் எழுதியிருப்பாள்னு சொல்றதுல she will have written a letter. அதுல passive voiceல இருக்கு letter will have been written by him and herன்ற இடத்துக்கு வர வேண்டிய இடத்துல him and. மாத்துங்க ஹிம்ன்றத ஹான்னு மாத்துங்க. டியூட்ல பிள்ளையா இருக்கு. நானு யாராவது இந்த மாதிரி அதை பார்த்து யாரும் அதை பார்த்து ஹிம் அண்ட் சொன்னது சத்தம் கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அப்ப அது விளங்காம அதை பார்த்து வாசிக்குதுங்க அர்த்தம். அதான் பார்த்தேன் ஹிம் அண்ட் சொல்றாங்க அப்படி. அதான் அதான் நாங்களும் படிக்கிறோம். நீங்க படிப்பீங்க. ஐயோ எனக்கு இந்த 3வது மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. நாய் ஒரு டாக். அதான் என்ன நஃபீலா? 3வது அவர் என்னுடைய போனை திருடி இருப்பாருன்றதுக்கு திட்டிக்கொண்டு ஓடி போலீஸ் இருக்காரு பிடிச்சு கொடுப்பாரு. அந்த போன் அவரால் திருத்தப்பட்டிருக்குமா? அவர் போனை திருத்தி இருப்பார். மை போன் வில் ஹேவ் பீன் ரிப்பேர்ட் பை ஹிம். என்னுடைய போன் அவரால் திருத்தப்பட்டிருக்கும். அவரால் திருத்தப்பட்டு இருக்கும். My phone will have been repaired by him. அங்க பை ஹிம்னு ஒண்ணு வந்து இல்ல, அங்க பை ஹிம்னு போட்டுக்கொள்ளுங்க. அப்படி பார்க்க போற நிறைய இடத்துல அப்படி இருக்கு போறது மிஸ்டேக் இருக்கு. நேத்து நானு வாசின நாய் கடித்தது அந்த டியூட்ல வந்து அப்படித்தான் இருக்கி. நாய் கடித்தது. அதானே உங்களுக்கு ஓகே ரைட். அப்ப அவ்வளவுதானே. இப்ப நாளைக்கு நாங்க இந்த டூ ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் பார்க்க இருக்கு. அதோட டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் பார்க்க இருக்கு. அதோட the reason for us to use the passive. யார்ட கிளாஸ்ல நோன் அடிக்கிறது? passive voice ஏன் யூஸ் பண்றோம்னு இருக்கு. 10 நிமிஷம் பெல் அடிப்பாங்க தானே, அது மாதிரி. ஓ அது மாதிரியா? இது நான் தான் மிஸ் எங்கட ஆபீஸ் ரோட் சைடுல இருக்கு. அதனாலயா? passive voice இல் உயர்திணை பெயர் சொல் அர்த்தம் மாறும். அவைகளை மட்டும் நாளைக்கு படிக்க. அப்ப நாளையோட passive voice முடிஞ்சிரும். நாளைக்கு வாங்க, முக்கியமான விஷயம் நாளைக்கு படிக்க இருக்கு. அவைகளை படித்து விட்டு நாங்க மாடல் வெர்ப்ஸ்க்கு போவோம். பட் நீங்க மாடல் வெர்ப்ஸ் எல்லாம் தெரியாம வந்து நிறைய பேர் முழிச்சு கொண்டு இருந்தாங்க அட்வான்ஸ் கோர்ஸ்ல. அப்ப அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. இவைகள் நல்லா படிங்க. சொல்லி கொடுக்கறதுல என்னுடைய நோட்டை படிச்சாலே காணும்.
மிஸ் எங்களுக்கு ஓகே நாளைக்கு மிஸ். எக்ஸாம் இருக்கு மிஸ். என்ன எக்ஸாம்? ஃபைனல் எக்ஸாம் மிஸ். தயாலினி ஏ தயாலினி ஜேடி are you here? மிஸ் யோசிச்ச என்னடா இந்த ஒரு புள்ளைய கூட ஜேடி are you காலேஜ் here? பார்க்க வரவே Yes, இல்ல. I am here. நாம போவோமா மிஸ் கடை சத்தமே காலியும் கேட்க மாட்டேன். இவன் நான் பொறாம, எப்படி இவன் பொறாம. தயாலினி நான் யோசிச்சேன் என்னடா ஒரு புள்ள கூட என்னை பார்க்க வரல. பரவாயில்லையே தயாலினிக்கு என்னை ஞாபகம் வந்திருக்கு. அதானே மிஸ், அது படிச்சது மறந்து போச்சு மிஸ். அதனால வந்தீங்களா? ஓ அந்த மிஸ் நேற்று படிச்சு தந்தாங்களே அந்த வயசானவங்க ஒன்று கூடி சேர்ந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க அதான் நடக்குது இப்ப. பயம்படி போவோம் சரோஸ்வி. மிஸ் மிஸ் எனக்கு சரியான மறதி மிஸ் அதான். அதான் தயாலினி ஆல் தி ஜேவி பெஸ்ட் தயாலினி. குரூப்ல எல்லாருக்கும் சொல்லி விடுங்க ஜேவி நான் are you விஷ் here? பண்ணேன்னு. என்னுடைய மானத்தை எல்லாம் காப்பாத்தி பேசுறாங்க. அந்த மிஸ் சொல்லி தந்தாங்க தானே இந்த ஆனா பயமும் இருக்கு மிஸ். பயமில்ல அந்த பயமில்ல கூடியிருந்து ஈஸியான கதைப்பாங்கன்னு சொல்லி பேப்பர் தான் தயாலினி. கேர்ள்ஸ் எல்லாம் ஈஸி. அதான் நடக்குது இப்ப பாருங்க லைவ் ஷோ மிஸ், இப்ப நோட்ஸ் எல்லாம் பார்த்தா தலை சுத்துது மிஸ். ரெக்கார்ட போட்டு தான் வைக்கிறாங்க. தலை சுத்துது. தலை சுத்த தேவையில்ல. அவ்வளவு கஷ்டமெல்லாம் ஒண்ணும் வராது. பயப்படாம என்ன போகும். வசி தலை சுத்துதா? தலை சுத்துதா? ஒரு நிமிஷம் 36 பேட்சோடயும் வந்தேன் மிஸ். அப்பயே என்னோட பேச போனீங்க மிஸ். நான் அது மத்த ஜேடி நம்ம போவோம். குரூப்னால பேச ஒரு மாதிரி இருந்துச்சு மிஸ். அவங்க பேசுறாங்களா? ஏதோ நினைச்சிட்டாவோ மிஸ், அதனால தான் பேசல. இந்த இப்ப இங்க ரெண்டு கடையை பக்கம் இருந்து திறக்கிறேன் வாங்க. ஏசிட்டு இருக்கா ரம்பண்ணா. அதான் மிஸ், அந்த பையன் தான் மிஸ் பேசல. சரி மிஸ் நாங்க நாளைக்கு ரொம்ப exam நல்லவங்க. போறோம்னு உங்களுக்கு சொல்லணும் தானே மிஸ். அதுதான் இருக்கிற சரி இடம் சரி தெரியாது, கதவும் தெரியாது. ஓகே ஓகே. நீங்க ஸ்போக்கன் டைம்ல 2-3 பேரை வர சொல்லுங்க விஷ் பண்றதுக்கு. எப்ப மிஸ்? ஸ்போக்கன் இப்ப என்ன 10க்கு ஸ்போக்கன் இருக்கு. அது நான் ஜாயின் பண்ண பென்ஷன் கிளாஸா? ஃபேவல் டேயா? ஃபேவல் டே எப்ப விஷஸா? ஜாயின் பண்ணுனீங்களா தயாலினி? இல்ல மிஸ், பண்ணல மிஸ். ஜேவி பூஜை படம் பாத்தீங்களா? ஓகே சிம்ரா, ராம், யாரோ தீபா எல்லாருக்கும் விஷ் கேக்குறாங்க. பண்ண சொல்லுங்க. ஓகே என்ன சென்ட் பண்ணதெல்லாம்? ஓகே மிஸ் மஞ்சு சொல்றேன். மஞ்சு இன்னும் யாரெல்லாம் ஜேடி இருக்கா? என்ன சென்ட் பண்ணதெல்லாம்? வேண்ட போறீங்க நீங்க? யாரு ஆம், வேற யாரு இருந்தது குரூப்ல? கீர்த்தி, கீர்த்தி. ஓகே கீர்த்தி. காமில், கீர்த்தி காமில், அப்புறம் லாவண்யா. லாவண்யா எல்லாருக்கும் விஷ் பண்ணணும். அனிலா ஓகே மிஸ் சொல்றேன் மிஸ். ஓகே என்ன மிஸ் எல்லாருக்கும் ஏதோ சொல்லி டிவி ஷோ விஷ் மாதிரி பண்ண நான் அடுத்த விஷ் போடுறேன். ஆயிடுச்சு மிஸ். என்ன தயாலினி? அது வந்து inactivate ஆயிடுச்சு மிஸ். அது ஆக்டிவ்ல இல்ல. ஓ அப்பா ஸ்போக்கன் கிளப். அப்படியா? ஆமா மிஸ். தமிழ்ல எல்லாமே எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா தான் மிஸ் பேசிக்குவாங்க. இப்ப யாரும் ஜேடி group ல solve close the shop. ஓ ஓகே ஓகே. சரி I தயாலினி. am Thank going you to so much for open coming the தயாலினி. shop. All the Thank best. you miss. All the best. நான் நல்லா நாளைக்கு செய்யுங்க. வருவேன் மிஸ். நாளைக்கு எத்தனை மணிக்கு மிஸ் எக்ஸாம்? 9க்கு. அப்ப நான் இந்த கிளாஸ் வருவேன் மிஸ். 1 hour வாங்க வாங்க 8 மணிக்கு வாங்க. ஓகே ஓகே நான் வரேன் மிஸ். தேங்க்யூ மிஸ். ஓகே. இதனாலே பை நான் தயாலினி. பாருங்க Love you. Bye, Narayan. ஜேடி and ஜேவி listen to me. இதனாலே பாருங்கன்னா மிஸ்ஸுக்காக வேண்டி இந்த சேம் பிளட் மைக் ஒன், டீம் எடுக்கலாம் மைக் நாளைக்கு டூ. நான் 8 மணி கிளாஸ் என்னது? சேம் பிளட் டீம் நான் எடுக்கிறேன் 8 மணி கிளாஸுக்கு பாருங்க 8 பேரு சுவியன் நான் கூப்பிட பார்த்தா மைக் ஒன், மைக் டூ எல்லாரும் மைக் 2 மைக் 1 ஜேவி மைக் 2 ஜேடி நான் சாப்பாடு அந்த சாப்பாடு ரொம்ப பக்கத்துல இருக்கு மணமகளே இது மணமகளே சமையல் சார் அந்த குரூப்பை கூட்டிட்டு வாங்க. இந்த சுவி ஜேவி 2 பேர் சரியா? நாளைக்கு 8 பாருங்க மணிக்கு மிஸ் நாளைக்கு நான் கூட்டு வரேன். நீங்களும் பாருங்க பழைய ஆக்களை கொண்டு வரீங்க. நாங்கள் கொண்டு வரல எங்கட ஆக்களை. பாப்போம் சரியா? அடிச்சு பாத்துருவோம். அடிச்சு சொல்லுவோம், அடிச்சு பாப்போம் சரியா? சோடி சோடி போடுவோம். சோடி சோடி ஓடி போடுவோம். ஏன்டா இப்படி கொரான் பிடிச்சா அலையறீங்க? அந்த பிள்ளைகள் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு போகுதுகள். மிஸ் இப்படிதானே மிஸ் சாவிடா வந்து நாங்க புடமா இருக்கணும், வெட்டிங்கா வந்து நாங்க மனமாலியா இருக்கும். இந்த டயலாக் நான் நினைச்சு சொல்லி என்னடா செத்தவர இளவு விடா இருந்தா மிஸ் நாங்க பொடியா இருக்கணும், வெட்டிங் விடா இருந்தா நாங்க மனமாலியா இருக்கும். ஓ யார் கல்யாணம் தான் தள்ளி விட்டு அங்க போய் உட்காருவீங்க. சொன்னதுனால இப்ப யாரும் அந்த சுய கல்யாணத்துக்கு எடுக்காது. சிரி போலீஸை மட்டும் கல்யாணத்துக்கு எடுத்துறாதீங்க. நடந்தா தானே நடந்ததாரு. இந்த பிள்ளை எங்க இருந்துடா வருது? சரி ஓகே okay but thank you so much for joining with me and that's it from me for today. We will meet tomorrow at the same time 8 to 10. Okay, until then it's bye from me. Bye bye.
Take care. Bye bye. Love you. Bye, bye, Bye. miss. Thank Good you, night, miss. miss. Bye, miss. Thank you, miss. Bye. Bye. யாரோ Bye, பாபாவா Jaydeepa. Hamza. யாரோ Bye, Hamza. மிஸ் மாமா எல்லாம் வந்திருக்காங்களா? பேபி எல்லாம் பேபிஸ் எல்லாம் மாமா